Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths first chapter applications of matrices and determinants. இல்ல first exercise 1.1 இல்ல 7th problem பார்க்கலாம். If A is equal to ஒரு 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க and B is equal to ஒரு 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க. இப்படி ரெண்டு matrix கொடுத்திருக்காங்க. Verify that AB the whole inverse is equal to B inverse into A inverse னு find out பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏபி ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணி த ஹோல் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா பிக்கு தனியாக இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏக்கு தனியாக இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா கிடைக்கிற ஆன்சரை சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? நம்ம சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். கிவன் டேட்டாக்கு அப்புறமா இந்த ஏயையும் பியையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏ பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு மேட்ரிக்ஸையும் சேர்த்து எழுதிக்கோங்க. 3 2 7 5. நெக்ஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் -1 -3 5 2. ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதோட ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட இந்த காலமும் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? -3 + 10. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் -9 + 4. அதுக்கப்புறமா செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் -7 + 25. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் -21 + 10. ஆன்சர் என்ன வரும்? ஆட் பண்ணுனா இங்கே 7 -5 18 -11. ஓகேவா? இன்னும் நமக்கு ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணா ஃபஸ்ட்டு அதோட டிட்டர்மினண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண. டிட்டர்மினண்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக வரணும். நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான் அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் நம்ம இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஏபி மேட்ரிக்ஸை டிட்டர்மினண்ட்டுக்கு உள்ளாடி எழுதிக்கோங்க. டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு இனி டிட்டர்மினண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்டிங் ஃபார்மில் 7 × -11 -77. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 18 × 5 90. ரெண்டு சப்ட்ராக்ஷன் பண்ணினா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். இது என்னது? நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏபி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன? ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏபி இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. நெக்ஸ்ட்டு நமக்கு டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இனி நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்னது? ஏபியோடைய கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஏபிக்கு கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து கிடைக்கிற ஆன்சர் தான் என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கோஃபேக்டருக்கு என்னது? ஏபி மேட்ரிக்ஸுக்கு சப் மேட்ரிக்ஸ் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏபி மேட்ரிக்ஸ் இது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் சப் மேட்ரிக்ஸ். அப்போ 7க்கு சப் மேட்ரிக்ஸ்னால் என்னது? -11. தென் செகண்ட் மேட்ரிக்ஸுக்கு மைனஸ் சிம்பிள் வரும். -18. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன்றுக்கும் இதுவும் செகண்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ +5. நெக்ஸ்ட்டு -11க்கு 7. ஓகேங்களா? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் சப் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எழுதணும். அப்போது என்னது? ஏபி ஐஜேக்கு என்னது? டிரான்ஸ்போஸ் எழுதுனா நமக்கு ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ -11 5 -18 7 டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சு. இனி இதுதான் நம்மளுடைய என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. ஓகேங்களா? இனி நம்ம ஏபி இன்வர்ஸ் எழுதிக்கலாம். ஏபி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏபி. அப்போ டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏபி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 13 வந்திருக்கு. ஸோ 1 டிவைடட் பை 13.
1 divided by 13 into adjoint of AB என்ன கிடைச்சிருக்கு minus 11 5 minus 18 then வந்து 7. இதுதான் நம்மளோட AB inverse. இது நமக்கு வந்து என்ன find out பண்ணணும் B inverse and A inverse find out பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து A இன்வர்ஸுக்கும் B இன்வர்ஸுக்கும் வந்து டிட்டர்மினண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினண்ட் ஏக்கு வந்து கண்டுபிடிப்போம். என்ன வரும் 3 2 7 5. இது ஃபைண்ட் அவுட் பண்ணால் 5 3s are 15. 15 minus 7 2s are 14 minus 14 is equal to 1 not equal to 0. ஸோ இதுக்கு வந்து A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து டிட்டர்மினண்ட் பிக்கு வந்து என்ன வரும் -1 -3 5 2. இதுக்கு டிட்டர்மினண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா என்ன வரும் -2 minus into minus plus 5 3s are 15 is equal to 13. ஓகேங்களா, ரெண்டுக்குமே வந்து நம்ம வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பிக்கு வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினண்ட் ஆஃப் பி இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. இப்போ இதில் வந்து டிட்டர்மினண்ட்டே பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என்ன பி மேட்ரிக்ஸோடைய கோஃபேக்டருக்கு வந்து டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட்டு வந்து பி மேட்ரிக்ஸோட கோஃபேக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பி மேட்ரிக்ஸோட கோஃபேக்டருக்கு வந்து அதோட மேட்ரிக்ஸுக்கு வந்து சப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். -1க்கு என்ன வரும் 2 வரும். -3க்கு வந்து 5 செகண்ட் எலிமெண்ட்னால அது மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும் 3 -1. தென் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும் பிஐஜே ரோவும் காலமும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இதுதான் வந்து என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. அப்போ என்ன வரும் 2 3 -5 -1. ஓகேவா, நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோம். இனி பி இன்வர்ஸ் எழுதிடலாம். பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினண்ட் ஆஃப் பி. ஒரு டிட்டர்மினண்ட் பி வந்து என்ன கிடச்சிருக்கு 13 கிடச்சிருக்கு. 1 டிவைடட் பை 13 இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் பியை எழுதிக்கலாம். 2 3 -5 -1. இனி வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by determinant of A into adjoint of A. இதில் வந்து டிட்டர்மினண்ட் ஏ வந்து 1ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து எழுதிடலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ஏ மேட்ரிக்ஸோட சப் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஏஐஜே ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் கோஃபேக்டருக்கு வந்து ஃபிங்கர் வச்சு மறைச்சிக்கிட்டோன்னா வந்து என்னது 5 -7 -2 3. தென் வந்து இதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுத்து கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து என்னது இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோவும் காலமும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. -7 3. இப்போ வந்து ஏ இன்வர்ஸ் எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது ஒரு டிட்டர்மினண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1. அப்போ 1 டிவைடட் பை 1 இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து என்ன -2 -7 3. ஓகேவா, இப்போ வந்து என்ன ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம், பி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம். இனி ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன பி இன்வர்ஸ் இஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸோட வேல்யூ என்ன பி இன்வர்ஸோட வேல்யூ வந்து 1 divided by 13 into 2 3 -5 -1. நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் வந்து 1/1 தான். ஸோ போட தேவையில்லை. தென் 5 -2 -7 3. இனி ரெண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். 1 divided by 13 into 10 -21 -4 + 9 -25 + 7 10 -3. ரெண்டையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இனி ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். 13 -11 5 -18 7.
இதுதான் நம்மளுடைய பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். நம்ம ஆல்ரெடி ஏபி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஏபி இன்வர்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/13 minus 11 5 minus 18 7 கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஏபி இன்வர்ஸும் பி ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்மளோட இது கொஸ்டின் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.